ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நாமும் வளர்ந்து சாதிப்போம் தோழி. இன்றைக்கி என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்கு வந்துட்டு எனக்கு gift வந்திருக்கு. அது என்ன gift வந்திருக்கு, யார் கொடுத்தாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எனக்கு என்னுடைய சேனலில் அடுத்தடுத்து வீடியோஸ் எல்லாம் நிறைய போடுறேன். தொடர்ந்து எனக்கு ஆதரவு தாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நேற்று வந்துட்டு ஒரு வீடியோ நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, என்னுடைய வாய்ஸ் இல்லாமல் டப்பிங் வாய்ஸாக சேஞ்ச் ஆகிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. சரிங்களா? அதனால் இன்னும் வரும் வீடியோவில் வந்து நான் டப்பிங் ஆஃப் பண்ணிவிட்டேன். இன்னும் ஒரு வீடியோ வந்து தமிழில் வந்து உங்களுக்கு எப்பயும் போல் வந்துடும். சாரி நண்பர்களே, அந்த வீடியோவை எனக்கு எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு தெரியலை. அதனால் வந்துட்டு நான் அப்படியே அந்த வீடியோ விட்டுட்டேன். டப்பிங் மட்டும் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். இன்னும் ஒரு வீடியோ ஃபுல்லாமே தமிழ்லேயே உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? அது ஆட்டோமேட்டிக்காக டப்பிங் ஆகிடுச்சு வேறு லாங்குவேஜில். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் வந்திருக்கு. ஒரு 2 மேம் வந்து எனக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய பேர், அவங்க யாருன்றதை நான் சொல்லலை. ஏன்னா அது வந்துட்டு சொல்கிறதுக்கு நான் அவங்கக்கிட்ட கேட்கல, சொல்லவா வேண்டாமான்னு. அதனால் வந்துட்டு நான் அவங்கள பற்றி வந்து சொல்லலை. ஆனால் 2 மேம் வாங்கி கொடுத்தாங்க. அவங்க எனக்கு தான் ஃபஸ்ட்டு டைம் வந்துட்டு தீபாவளிக்குன்னு ஒரு கிஃப்ட் வந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது வரைக்கும் ரிலேஷன்ஸ் வாங்கி கொடுப்பாங்க, செய்வாங்க. ஆனால் இந்த மாதிரி கிஃப்ட் வந்தது எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைமு. அதனால் வந்துட்டு நான் அதில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். எனக்கு கிஃப்ட் வந்ததில் என்ன வாங்கி கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாரீ வாங்கி கொடுத்தாங்க. இந்த சாரீ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு வாங்கி கொடுத்த சாரீ இதுதான். அதை ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அந்த சாரீ. எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கா? இங்கே பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நானாகவே வீடியோ எடுக்கிறதுனால பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த கலர் நல்லா இருக்கான்னு பாருங்கள். எனக்கு இந்த மாதிரி கலர் இல்லை. மேம் கொடுத்தாலும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகேங்களா? ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு கிஃப்ட் வந்திருக்கு தீபாவளிக்கு. மணி கொடுப்பாங்க நிறைய பேர், அப்புறம் ஸ்வீட்டு இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஆனால் ட்ரெஸ்ஸுன்னு வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பி. அந்த மேம்க்கு ரொம்ப நன்றி மேம். எனக்கு வந்து கிஃப்ட் கொடுத்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் மேம். அப்புறம் பார்த்திங்கன்னா, இன்னொரு மேம் வந்து கொடுத்தாங்க. வாவ், எனக்கு பிடிச்ச பிங்க் கலர் தாங்க. இந்த சாரீ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள், ஓப்பன் பண்ணவா? ஓப்பன் பண்ணி காட்டுறேன். 2 சாரீ வந்ததில் எனக்கு ரொம்ப ஹாப்பிங்க. இந்த சாரீ பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குங்களா? எனக்கு வந்துட்டு தீபாவளிக்கு கிஃப்ட் கொடுத்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க மேம். உங்களுக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு அப்படின்னு வந்தபோது எனக்கு புதுசாக இருந்துச்சு. எல்லோரும் மணி கொடுப்பாங்க, அப்புறம் வந்துட்டு ஸ்வீட் கொடுத்தாங்க. ஆனால் ட்ரெஸ்ஸுன்றது யாரும் கொடுத்ததில்லை இது வரைக்கும். ரிலேஷன்ஸ் யாரும் அப்படி இந்த மாதிரி வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஆனால் வந்துட்டு தெரிஞ்சவங்க அப்படி வாங்கி கொடுக்குறது வந்து இதுதான் எனக்கு முதல் முறை. எனக்கு முதல் முறையாக கிஃப்ட் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மேம் 2 பேருக்கும். தேங்க்யூ ஸோ மச்ங்க மேம். ஓகே நண்பர்களே, அதுதான் எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஆல்ரெடி வந்துட்டு என்னுடைய பர்ச்சேசிங் வீடியோலாம் போட்டிருந்தேன். ஆனால் இந்த வட்டம் வந்துட்டு என்னுடைய கிஃப்ட்டு வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கேன். பாருங்கள் நண்பர்களே. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் தீபாவளி கிஃப்ட் யார் என்ன கொடுத்துருக்காங்கன்றதையும் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து சந்தோஷமான விஷயத்தை வந்து 4 பேர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு இது அப்படித்தான் மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 சாரீ நமக்கு வந்துட்டு தீபாவளிக்கு கிடச்சிருக்கு. தீபாவளிக்கு 2 சாரீ நம்மளுக்கு கிஃப்ட் வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணி தொடர்ந்து என்னுடைய வீடியோவுக்கு ஆதரவு தாங்க. பாய் நண்பர்களே, பாய். என்னுடைய சாரீஸ் எப்படி இருந்துச்சுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய், டாட்டா.